ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தஞ்சை திருவையாறு அருகே மாற்றுத்திறனாளி முதியவரை சாலையில் ஆதரவின்றி உறவினர்கள் விட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சரவணகுமார், அந்த மாற்றுத்திறனாளியின் குடும்பங்கள் பற்றி ஏதேனும் தகவல் வெளியாகி இருக்கிறதா? அவரை எதற்காக ரோட்டில் விட்டு சென்றார்கள்? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் கிருஷ்ணவேணி. அதாவது திலீப் குமார் என்பவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அதாவது அவர் திருவையாறு முக்கிய சாலையில் மதிய வேளையில் சாலையில் விட்டு சென்றது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை திருவையாறை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான திலீப் குமார் என்பவர் அவருக்கு திருமணமாகவில்லை, உறவினரும் இல்லை, அவர் தாய் தந்தையரும் தற்போது உயிரோடு இல்லை. இந்த நிலையில் அவர் தனியாக ஒரு மாத்தூர், தஞ்சை அருகே மாத்தூர் என்கிற கிராமத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் இவருக்கு உடலில் சர்க்கரை நோயின் தாக்கம் காரணமாக இடது கால் முழுவதும் அவருக்கு அகற்றப்பட்டுள்ளது. அதேபோல் அகற்றப்பட்ட நிலையில் மாற்றுத்திறனாளியான திலீப் குமாருக்கு தற்போது கால் பகுதியில் ஒரு புற்றுநோய் கட்டி ஒன்று உள்ளதாகவும் அதற்கு அவர் மருத்துவமனைக்கு செல்லாத நிலையில் இருப்பதால், உறவினர்களும் யாரும் இல்லாததால் அவர் அந்த வாடகை வீட்டிலேயே இருந்ததாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் அந்த வீட்டின் உரிமையாளர் இந்த மாற்றுத்திறனாளி முதியவரை அவரது உறவினர்கள் வீடு இருக்கும் பகுதியில் மதிய வேளையில் அவருடைய மாற்றுத்திறனாளி வாகனத்தோடு கொண்டு வந்து அந்த திருவையாறு முக்கிய சாலையில் வீசி சென்றுள்ளார், அதாவது விட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் இந்த தகவல் அறிந்து உடனடியாக 108 ஊழியருக்கு தொடர்பு கொண்ட நிலையில் 108 ஊழியரான தட்சிணாமூர்த்தி என்பவர் அந்த முதியவரை மீட்டு அவருக்கு முதலுதவி சிகிச்சை செய்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்கு பசியில் வாடிய அந்த முதியவருக்கு உணவும் வாங்கி கொடுத்துள்ளார். பின்னர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்த நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவர் ஒரு ஆதரவற்ற காப்பகத்தில், தற்போது தனியார் காப்பகத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் கூட, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி முதியவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பவரை சாலையில் விட்டு செல்லாமல் 108க்கு தொடர்பு கொண்டு இருந்தால் அவர்களே அவரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் சேர்த்திருப்பார்கள். இருந்த போதிலும் அந்த வீட்டின் உரிமையாளர் தான் இதை செய்திருக்கிறார் என அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். எனவே இந்த மனித நேயம் அற்ற செயலை அந்த பகுதி மக்கள் கண்டிப்பதோடு அவர் மீது உரிய நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் எனவும் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் முதியவரின் சூழ்நிலை அறிந்து அவருக்கு உதவி செய்து அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த 108 ஊழியர்களுக்கு அந்த பகுதி மக்கள் பாராட்டம் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணவேணி, அந்த வீட்டின் உரிமையாளர் மீது மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது அவர் தற்போது விட்டு சென்றது யார் என்பது குறித்து போலீசாரின் தரப்பில் விசாரணை நடந்த போதும் கூட நாம் விசாரித்த வகையில் அந்த பகுதியில் உள்ளவர்கள் இவர் வாடகை வீட்டில் குடியிருப்பில் இருந்த அந்த வீட்டின் உரிமையாளர் தான் விட்டு சென்றதாக நம்மிடம் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் காவல்துறையினர் இது குறித்து எதுவும் நடவடிக்கை எடுத்தார்களா அல்லது அவர்களுக்கு புகாராக இந்த விஷயம் சென்றதா என்பது தெரியவில்லை. ஆனால் தற்போது அந்த யாரும் இல்லாத நிலையில் ஒரு பெற்றோர்களோ திருமணமோ ஆகாத நிலையில் தனியாக இருந்த இந்த முதியோரை தற்போது தனியார் காப்பகம் ஒன்றில் அனுமதிக்க வைத்து தற்போது அவருக்கு மாவட்ட சரிவில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் கூட அந்த பகுதி மக்கள் மனிதநேயம் இல்லாமல் அவரை சாலையில் விட்டு சென்ற அந்த நபரை உடனடியாக அவர் மீது ஒரு வழக்கு தொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளனர். கிருஷ்ணவேணி, சரவணகுமார், அந்த முதியவரோட அடுத்த கட்ட மருத்துவ செலவுகளை எல்லாம் அந்த தனியார் காப்பகமே பொறுப்பேற்றிருக்கிறதா அல்லது அவரை அந்த தனியார் காப்பகத்தில் சேர்த்த நபர் அது குறித்து ஏதேனும் விவரங்கள் பகிர்ந்தாரா? இல்ல, அதாவது கிருஷ்ணவேணி, இந்த காப்பகம் என்பது தஞ்சை மாதாக்கோட்டை சாலையில் இருக்கிறது. இங்கு ஆதரவற்ற முதியவர்களை அவர்கள் வைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தகவல்களை தெரிந்துதான் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த முதியவர் தற்போது சேர்க்கப்பட்டுள்ளார். அவர்கள் இந்த முதியவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையும் கூட அங்கே அளிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு சிறிய தொகையில் மருத்துவம் பார்க்கும் ஒரு மருத்துவமனையும் அந்த காப்பகம் வைத்திருப்பதால் மருத்துவர்கள் அங்கேயே சென்று பார்க்கக்கூடிய வசதிகள் அங்கு இருக்கிறது. தற்போது இந்த முதியவர் பாதுகாப்பான நிலைமையில் தான் இருக்கிறார். இருப்பினும் கூட இது போன்ற சம்பவங்கள் அவ்வப்போது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில், அதாவது புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆதரவு இல்லாமல் சாலையோரங்களில் இருக்கும் முதியவர்கள் நிறைய பேர் உள்ளனர். இவர்களை பாதுகாப்பதற்கு தேவையான ஒரு அரசு காப்பகம் எதுவும் தற்போது வரை மாவட்டத்தில் இல்லை. இல்லாத நிலையில் தனியார் காப்பகங்களில் சேர்க்க வேண்டும் என்றால்
ஒரு நபரை சேர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு யாரேனும் உறவினர்கள் யாராவது ஒருவர் இருந்தால் மட்டுமே தனியார் காப்பகங்களில் சேர்ப்பது வழக்கமாக இருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி இது போன்ற உறவினர்கள் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் அனாதையாக்கப்பட்டு சாலைகள் விட்டு செல்பவர்களுக்கு ஆதரவு கரம் கொடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பது பொதுமக்களின் நீண்ட நாட்கள் கோரிக்கையாக இருக்கிறது. கிருஷ்ணவேணி. முழுமையான விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.